Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம். என்ன அன்பாக்சிங் பாத்தீங்கன்னா Realme c11 இந்த ஸ்மார்ட் போனை தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். நான் அடுத்த வீடியோல வந்து Realme 6i ஸ்மார்ட் போன் அன்பாக்ஸ் பண்றேன். இப்போ நம்ம Realme c11 ஸ்மார்ட் போன் அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ அன்பாக்சிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் நான் Realme 6i அன்பாக்ஸ் பண்ணுறேன். அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இப்போ அதோட பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம Realme c11 ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் ரேப்பரில் கவராகி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளாஸ்டிக் ரேப்பரை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். பிளாஸ்டிக் ரேப்பரை ரிமூவ் பண்ணியாச்சு. பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா c11 எழுதியிருக்காங்க, கீழே ரியல்மின்னு எழுதியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மஞ்சள் பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சிம் எஜெக்டர் டூல் தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் கைட், புக்லெட்ஸ், பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் இருக்குது. சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது வந்து ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள். அதுக்கப்புறம் பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது வந்து வெறும் 10 வோல்ட் சார்ஜிங் அடாப்டர் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் சைடில் வச்சுட்டு ஃபோனுக்கு வருவோம். ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் ரேப்பரில் கவர் ஆகி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிளாஸ்டிக் ரேப்பரை ரிமூவ் பண்ணிடுவோம். பிளாஸ்டிக் ரேப்பரை ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் பட்டன் இருக்குது. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளெயினாக இருக்குது, எதுவுமே இல்லை ஃபோனோட மேலே. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் போகிற மாதிரி தராங்க. ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் தராங்க. பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட், ஸ்பீக்கர் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 6.5 இன்ச்சஸ்க்கான ஒரு HD+ டிஸ்பிளே தராங்க. இது வந்து ஒரு IPS LCD பேனல் தான். வாட்டர் ட்ராப் நாச்சோட தராங்க. அதுதான் செல்ஃபி கேமரா. 5 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தராங்க. f2.4 அப்பச்சரில் தராங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி கேமரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டியூல் கேமரா செட்டப் தான் தராங்க. 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா தராங்க f2.2 அப்பச்சரில். அது சப்போர்ட் பண்ண 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் தராங்க. f2.4 அப்பச்சரில் தராங்க. பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி தராங்க. ஆனால் இது சார்ஜ் பண்ண வெறும் 10 வோல்ட்டுக்கான ஒரு அடாப்டர் தான் தராங்க. 10 வோல்ட் சார்ஜிங் அடாப்டர் தான் தராங்க. இதில் வந்து 40 டேஸ் சூப்பர் லாங் ஸ்டாண்ட் பை இருக்குது. அப்படின்னா ஃபோன் ஒரு வாட்டி ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸே பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா 40 டேஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க Realme. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் பார்த்துருவோம். மீடியாடெக் ஹீலியோ G35க்கான ஒரு ப்ராசஸர் தராங்க. இது வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். இது வந்து 12 நானோமீட்டர் டெக்னாலஜியில் ரன் ஆகுது. OSன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரியல்மியோட UI OS தராங்க. இது வந்து Android 10ல் ரன் ஆகுது. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 196 கிராம் வெயிட்டு. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2GB மற்றும் 32GB இந்த வேரியண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2GB RAM 32GB ROM இந்த வேரியண்ட்டில் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கிரே கலர் இந்த ஸ்மார்ட் ஃபோன், இன்னொன்று வந்து க்ரீன் கலர். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது, வெறும் ஃபேஸ் அன்லாக் மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு சென்சார் இருக்குது, அது ஃபேஸ் அன்லாக் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதில் கிடையாது. இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் வந்து Realme 6i ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுறேன். அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.